சரிங்க சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ஓகே சார், சரிங்க சார். கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி நான் கொலை பண்ணிட்டேன். அவன் வீட்டில் கத்தியால் குத்தி கொன்னுட்டேன். ஏன் கொன்னன்ற காரணத்தை சொல்கிறேன். என் வாக்குமூலத்தை பதிவு பண்ணிங்க. 204 சார், இந்த கத்தி வாங்கிட்டு போயா. சரிங்க சார். ரைட்டர் ஐயா, இவரோட வாக்குமூலத்தை வாங்கிக்கங்க. சரிங்க. அம்மா அழாதம்மா, வாங்க சார். இந்திரா, என் நண்பனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த பசங்க அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டாங்க. எது எப்படியோ அவனுடைய பணத்தாசை தான் அவனுக்கு இப்படி ஒரு முடிவை தேடி கொடுத்துருக்கு. பணம் பணம் பணம்னு அலைஞ்சான், அதுக்கான பலனையும் அனுபவிச்சிட்டான். பாருமா, நான் இப்ப வந்தது உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மட்டும் இல்லை. இனிமே நான் உன் அண்ணன் இடத்துல இருப்பாம்மா. என்னம்மா பார்க்குற? உனக்கு ஒரு அண்ணனா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு யோசிக்கிறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. உங்களை என் அண்ணனா அடைய நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அது போதும்மா. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். அது பணமாகவும் இருக்கலாம், பாசமாகவும் இருக்கலாம். அண்ணே, நீங்க பேசின இந்த வார்த்தை எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. எங்க அண்ணன் போன உடனே நான் அனாதி ஆயிட்டேன்னு நினைச்சேன். நீங்க சொன்னது என் மனசுக்குள்ள புது தெம்பையே கொடுத்திருக்கு. பிரசாத், உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நீ அவங்கள மாதிரி வாழப்பாரு. உங்க மாமா மாதிரி வேண்டாம். தேவைக்கு உண்டான பணம் இருந்தா போதும்னு நினை. பணத்துக்காக தப்பு பண்ணாத. பிசினஸ் பாரு. அதுல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்து பாத்துக்கிறேன். கண்டிப்பா. எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் இதுக்கப்புறம் யாருமே எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்படி சொன்னதும் எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுங்களா? இது வெறும் வார்த்தை இல்லப்பா, மனசுல இருந்து வந்தது. அப்பப்போ வீட்டுக்கு வாங்க, நானும் வரேன். இந்திரா, இனிமே நீ அழக்கூடாது. வரட்டுமா? சரிங்க அண்ணே. வரம்மா. ஸ்னேகா, ஒரு நிமிஷம். அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. நானும் தான் பேசணுமா? என்ன பாக்குற? நான் தான் சொன்னேன்னு, நான் சைக்காலஜி படிக்கலையே ஒழிய ஹியூமன் சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும். நானும் தான் பேசுனேன்னு ஸ்னேகா சொன்ன மாடுலேஷனை பார்த்தியா? அந்த நானும் இன்டெப்த்தில் வேறொரு பூகம்பம் உருவாக போகுதுன்னு என் மனசு எச்சரிக்கை மணி அடிக்குது. சும்மா இருங்க. ஸ்னேகா பிரச்சனை தீர்ந்து அவ கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் கோவிலா போயிட்டு இருக்கேன். நீங்க வேற என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க. நீ கோயிலா போய் என்ன பிரயோஜனம்? மயங்கி விழுந்தது தான் மிச்சம். நேரம் பார்த்து சொல்றீங்களா? உங்களுக்கு தான் சாமி கேமி எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போகாம இருந்ததே கிடையாது. நான் வேண்டுதலை அங்க வைக்கிறேன், நீங்க உங்களுக்குள்ளே வைக்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நேரம் பார்த்து நீ என்ன கொட்டுற? இத பாருங்க, சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு நீங்க அவகிட்ட பேசுறீங்க, எனக்கு பிபி ஏறுதுங்க. சரி சரி, ஸ்னேகா வரட்டும், பேசலாம். எனக்கு டென்ஷனா இருக்குங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறியா?
மாமா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஸ்னேகா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஓ, இங்கே தான் வரீங்களா? ஆமா மாமா. சரி வாங்க, நேரடியாக பேசுவோம். ஓகே மாமா. மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணேன், அவர் இங்கே தான் வராராம். அப்பாடா, இப்பதான் என் டென்ஷன் குறைஞ்சது. ஸ்னேகா தான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைய வர சொன்னாலாம். ஸ்னேகா ஃபோன் பண்ணி வர சொன்னாளா? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரியுது, உனக்கு புரியல. என்னன்னாவது சொல்லுங்களேன். உன் பொண்ணு யதார்த்த மனநிலைமையில இல்லை. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவரை நம்ம வீட்டுக்கு வர சொன்னதை ஒன்று உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கணும். நம்ம 2 பேர்கிட்டையும் கலந்து பேசாம அவளே வர சொல்லியிருக்காள்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைக்கு நான் வேற ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டேன்னா அவர் என்ன குழப்பத்தில் வராரோ தெரியல. அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனீங்களே மாப்பிள்ள, என்னாச்சுன்னு கேளுங்க. உன் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? ம், மாமா ஆ வாங்க சுந்தரபாண்டியன். நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. அப்புறம் பாண்டியன், வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா. உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் கல்யாண விஷயமா? அது விஷயமா பேசதான்ப்பா நான் இவரை வர சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. உன் கல்யாணம் நடக்கும்னு மாப்பிள்ளை உறுதியா சொல்லிட்டாரு. அது விஷயமா உங்ககிட்ட தொடர்ந்து பேச முடியாம நிறைய டென்ஷன்ஸ். நான் ஃபர்தர் ஸ்டெப் எடுக்க தவறிட்டேன். இப்பதான் உன் அம்மா உன் கல்யாண விஷயமா பேசுங்கன்னு சொன்னா, நீ வந்த பேசுறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்ட. நீ ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைய வர சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது ஸ்னேகா? உனக்குள்ளேயே ஏதோ தடுமாற்றம், குழப்பம், தெளிவில்லாத சிந்தனை, எங்கேயோ சிக்கி வழி தெரியாம நிக்கிறியோன்னு எனக்கு தோணுது ஸ்னேகா. வழி தெரிஞ்சிடுச்சுப்பா. இப்ப எந்த தடுமாற்றமும் எனக்குள்ள இல்லப்பா. குழப்பம் எல்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. இனிமே அது காலம் பூரா வராது. இப்போ நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு இப்போ தெளிவாயிட்டேன். இனிமே என்னை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். வாழ்க்கைனா என்னன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஸ்னேகாவா இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, அது நீங்க ரொம்ப கிரேட்பா. அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான்ப்பா உங்களுக்கு மகளா பொறுக்கணும். ஸ்னேகா, எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்காதுப்பா. கிடைக்காது. உங்களை நினைச்சாலே எனக்கு கண் கலங்குதுப்பா. உங்க மனச, உங்க இதயத்தை எல்லாரும் ஈவு இறக்கம் பார்க்காம ரத்தம் சொட்ட சொட்ட அறுத்திருக்காங்களே. அந்த நேரம் நீங்க எப்படியெல்லாம் அழுதுருப்பீங்க, எப்படியெல்லாம் துடிச்சிருப்பீங்க. அப்பா, இந்த ரண வேதனைகளை நீங்க எனக்காகத்தான் தாங்கிட்டு வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது
எனக்கு இந்த ஜென்மம் பத்தாதுப்பா. உங்க மகளாவே வாழ எனக்கு பல ஜென்மம் வேணும்பா. இப்ப எதுக்குமா இதெல்லாம்? அப்புறம் எப்பப்பா பேச முடியும்? நான் தான் போக போறேனே. ஸ்னேகா, நீ என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போறா இல்லம்மா பொண்ணு, அத சொல்றா. உன் சிரிப்புக்கும் பேச்சுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியலம்மா. அர்த்தம் தெரியாம தானே நான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன். இனிமே நான் வாழ போற வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் தெளிவா பேசுனதுக்கு பிறகு நான் சும்மா இருந்தா அதுக்கு அர்த்தம் இல்லை. மாப்பிள்ளையே வந்திருக்காரு, நான் போய் சம்பந்திக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. நான் பாண்டியனை வர சொன்னது நன்றி சொல்லத்தா. இன்னமும் உங்களுக்கு விட தெரியாம இருக்கிற ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். சித்தார்த் என்ன பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அவனை நான் காதலிக்கும் போது அவன் கூட நான் நெருக்கமா இருந்தது அவன் போட்டோ எடுத்திருக்கான். பாண்டியனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு பேசி முடிவு பண்ணதோ அந்த போட்டோவை எனக்கு அனுப்பி, நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன், மீறி நீ பாண்டியனை கட்டிக்கிட்டா இந்த போட்டோவை காட்டி கல்யாணத்தை நிறுத்திடுவேன், உன் குடும்ப மானத்தை வாங்கிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணா. தவிச்சேன், துடிச்சேன். வேற வழி இல்லாம உங்ககிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுனீங்க, என்னால அவமானப்பட்டீங்க. பாண்டியன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டு எனக்கு போன் பண்ணி வர சொன்னாரு. போன இடத்துல அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னேன். Such a gentleman, பா பாண்டியன். சித்தார்த் என்ன மிரட்டின போட்டோவை நான் அவர்கிட்ட காட்டினேன். அவரும் போட்டோவை பார்த்தாரு. இன்னொருத்தரா இருந்தா அங்கிருந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா பாண்டியன், நம்ம கல்யாணம் நடக்கும், நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? சித்தார்த்து கூட நான் இருந்தத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. வேற யாராலையும் முடியாதுப்பா. He's a gem. 1000ல் ஒருத்தர், அபூர்வ பிறவி. என் மேல இவர் வச்சிருக்கிற தூய்மையான அன்பு, அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? அதான்ப்பா இவரை வர சொன்னேன். இவர் உங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் நெத்தில எழுதி இருக்கணும். எனக்கு எழுதலையே. யார் சொன்னது? உனக்கு என்னம்மா குறைச்சல்? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஸ்னேகா, ஆரம்பத்துல இருந்தே உன் பேச்ச கவனிச்சுட்டு தான் வரேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இத பாருங்க ஸ்னேகா, என்ன இவ்வளவு உயர்வா பேசுன நீங்க? உங்களை ஏன் தாழ்த்திக்கிறீங்க? தலையெழுத்த காரணம் காட்டி
எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றீங்க? இதையெல்லாம் தாண்டி நான் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். என் இதயத்தை எல்லாரும் ஈவு இறக்கம் இல்லாம ரத்தம் சொட்ட அறுத்தாங்கன்னு சொன்னியே, இப்ப நீயும் அதை தானம்மா செய்யற? ஸ்னேகா, உன்னையே நீ ஏமாத்திக்காத, எங்களையும் ஏமாத்த நினைக்காத. இவ்வளவு பேசின நீ வாழ்ந்து காட்டணும். முடியாதுமா. ஏம்மா? ஒரு நிமிஷம். இது யாருப்பா? போட்டோல இருக்கிறது யாருப்பா? உங்களை விட்டுட்டு ஓடி போனவங்க. என்ன அநாத ஆசிரமத்துல தூக்கி போட்டுட்டு போனவங்க. என் அம்மா தானேப்பா இவங்க. ஆமா. உனக்கு எப்படி இது தெரியும்? நான் தான் சொன்னேன். உங்க பழைய டைரியில ஸ்னேகா இந்த போட்டோவை பார்த்துருக்கான். டைரியில நீங்க எழுதுனதும் படிச்சிருக்கான். நேர என்ன பார்க்க வந்தா. நான் தான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. சரி, இதுக்கும் நீ வேண்டான்னு சொல்றதுக்கும் மன நிறைவோட வாழ முடியாதுமா. புருஷனை விட்டுட்டு ஓடி போனவளுக்கு பிறந்தவன்னு தாலி கட்டிக்கிட்ட பிறகு நாளைக்கு யாராவது சொல்லிட்டா, என் மேல அன்பு வச்சிருக்கேன்னு பாண்டியன் சொன்னாரே, 4 பேர் என்னை பத்தி அவர் காதுபடி இப்படி சொன்னா அந்த அன்பு செத்துடும். அதுக்கப்புறம் நான் செத்து வாழணும்பா. நான் வாழ்ந்துட்டேன். என் அப்பாக்கு நல்ல மகளா, என் அம்மாக்கு நல்ல பொண்ணா, சித்தார்த்துக்கு காதலியா நான் வாழ்ந்துட்டேன். இனிமே நான் வாழ வேண்டியது உங்க யாருக்காகவும் இல்லை. என்ன அனாதையா ஆசிரமத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டா என் அம்மா. அந்த அனாதைங்களுக்காக வாழ போறேன். ஸ்னேகா, அப்பாவை காதலிச்ச நினைவே போதுன்னு உங்களால வாழ முடியுது இல்லம்மா? உங்க நினைவுகளோட என்னால வாழ முடியாதா என்ன? பாண்டியன், நீங்க என்ன பேசாம இருக்கீங்க? உங்க மனைவியா என்னால வாழ முடியலனாலும் ஒரு நல்ல தோழியா இருக்கலாம்ல. ஸ்னேகா, என்ன நீங்க ஜென்டில்மேன் சொன்னீங்க. என்னை விட நீங்க தான் ஸ்னேகா கிரேட். மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு நீங்க என் கூட வாழ்ந்திருக்கலாம். பேசுறவங்க பேசிட்டு போகட்டும்னு அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு உங்க வாழ்க்கையே தியாகம் பண்றீங்களே. நீங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர். ஸ்னேகா, நீங்க ஒரு குறிஞ்சி மலர். தேங்க்ஸ் மாமா. சரியான நேரத்துல நீங்க எனக்கு வழி காட்டினதுக்கு.
நான் வரேன்ப்பா.